மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை வந்து பிரிஞ்சிருக்க முடியாமல் எப்படியாவது காவேரி இருக்க வீடை வந்து தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால குமரனோட ஷோவுக்கு வந்து போகிறாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா அவங்களோட கதாநாயகன் கிராண்ட் ஃபினாலே ஷோவுக்கு வந்து எல்லாருமே போயிருப்பாங்க. ஸோ அங்கே போனால் அவங்கள ஃபாலோ பண்ணி எப்படியாவது காவேரி வீட்டை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவுக்கு போகிறாங்க. அந்த ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா குமரன் வந்து எப்படி ப்ளே பண்ணுறாரு அதையும் பார்க்கறதுக்காகவும் தான் விஜய் வந்து அங்கே போயிருப்பார். ஷோ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிடும். அதில் வந்து குமரனும் வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போவாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து காவேரி ஃபேமிலியை ஃபாலோ பண்ணிட்டு போவார். போய் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்குவார். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருக்க வீட்டு அட்ரஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டு பக்கத்து வீட்டிலேயே விஜய் வந்து குடி வந்துடுவார். அதுக்கப்புறம் விஜய் அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் போய் ஒவ்வொரு விஷயத்தையா கேட்டு அவங்கள வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் போய் இந்த மாதிரி நாங்கள் பக்கத்து வீட்டில் புதுசாக குடி வந்திருக்கோம், தேங்காய் உடைக்கணும், அதுக்கு ஏதாவது டூல்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தயவுசெய்து வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து விஜய் வந்து பால் காய்ச்சணும், கொஞ்சம் தீப்பெட்டி மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து இங்கே தான் அத்தனை கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி விஜய் சொல்லி வெளியே தள்ளிடுவாங்க. வெளியே தள்ளி கதவை சாத்திடுவாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா பாட்டி எல்லாமே வந்து அப்பெல்லாம் வந்து காய வச்சுட்ருப்பாங்க. அப்போ வந்து விஜய் வந்து பக்கத்து வீட்டு ஜன்னலில் வந்து காவேரியை வந்து சிக்னல் காமிச்சு பார்க்க வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யார் அது தூக்கி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து சுற்றி முற்றி பார்ப்பாங்க. இது இவர் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பார்ப்பாங்க. கரெக்டாக விஜய் வந்து காவேரிக்கு ஹாய் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டு இருக்கும் போதே விஜய் வந்து காவேரி பின்னாடி வந்து பயமுறுத்துவார். காவேரி பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து இங்கேருந்து கிளம்புங்க, ஃபஸ்ட்டு வீடை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, வீடு காலி பண்ணுறதா, அந்த வேலைலாம் இங்கே நடக்கவே நடக்காது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரிக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இங்கே இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, விஜய் பக்கத்துலேயே இருக்காரு, நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்காக அவங்க அம்மாக்காக விஜய் வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்ன சத்தியத்துக்காக விஜயை வந்து வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே வந்து விஜய் இங்கே வந்தது பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து காவேரி ஃபேமிலி கூட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒவ்வொரு விஷயமா கேட்டு எப்படியாவது காவேரி ஃபேமிலியில் வந்து எப்படியாவது வந்து நம்ம திரும்ப சேர்ந்துடணும், அவங்களுக்கு வந்து காவேரி மேலே நம்ம எவ்வளோ லவ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக மட்டும்தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வந்து குடி வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா காவேரி மட்டும் நினச்சா விஜய் கூட வந்துட முடியும், ஆனால் அவங்க ஃபேமிலி மீறி அவங்களால வர முடியல, முக்கியமாக அவங்க அம்மாவை மீறி அவங்களால எதையுமே செய்ய முடியல. அதனால வீட்டில் உள்ள எல்லாத்தோட சம்மதத்தோடையும் விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் எல்லாருமே எதுக்கு இந்த பையன் எங்கே போனாலும் நம்ம உயிரை எடுக்கிறான், சொன்னால் கேட்கவே மாட்டானா, இப்போ எதுக்கு எப்படி நம்ம இருக்க அட்ரஸ்லாம் தெரிஞ்சுங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு குமரன் பார்த்தீங்கன்னா அதான் எனக்கும் தெரியல, எப்படி நம்ம அட்ரஸ் தெரியும், நம்ம இருக்கிற அட்ரஸ் வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டில் யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து ஷோ நடக்க போதில்லை, என்னோட ஷோ நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டு நம்ம எல்லாரும் அங்கே வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கணும், அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லுவார். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தம்பி, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லுவாங்க. சார் எங்கே போனாலும் இப்படி விட மாட்டுறாரு, அதுக்கு தான் நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொன்னேன், கேட்டிங்களா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இப்போ எதுக்குமா பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கு சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க, நீ வாய் மூடு காவேரி, எதுவும் பேசாத, நீ என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்க அந்த பையனை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறி ஏதாவது பண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்படி பேசணுன்னு ரொம்பவே சோகமாயிருவாங்க. உடனே கங்கா வந்து விடுமா, ஏமா இப்போ பிடிச்சி அவளை கத்திட்டு இருக்கா, அவளுக்கு மட்டும் தெரியுமா விஜய் இந்த மாதிரி இங்கே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் தெரியாமல் நடந்த விஷயம் தானே, அதுக்கு அவன் என்ன பண்ணுவா, அவனே ஏற்கனவே மனசு வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து காவேரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து சாரதா கிட்டே விடுங்க அத்தை, பொறுமையாக இருப்போம், நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், நம்மள மாரி காவேரி அவன் கூட்டிகிட்டு போயிடுவானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாரதாவும் வந்து அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து பால் காய்ச்ச கூப்பிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்டுக்கு வந்து வராங்க. வந்து பால் காய்ச்சணும், நாங்கள் வந்து இந்த மாதிரி சாயந்தரம் பால் காய்ச்ச போகிறேன், கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிடுறாங்க. எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்துருங்க, இல்லை நான் பாலை தூக்கிட்டு இங்கேயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா காமெடியாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாரதா வந்து குமரன் கிட்ட எனக்கு எதுவுமே சரியா படலை தம்பி, இந்த மாதிரி இந்த தம்பி இங்கே வந்து இருக்கிறது எதுவுமே சரியா படலை, அவளே இப்போ தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சிருக்கேன், அவன் மனசை மாற்றுற மாதிரி இப்படி வந்து பக்கத்தில் கூடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க. நீங்கள் போய் அவங்க தாத்தா கிட்ட போய் பேசுங்க, இந்த மாதிரி ஒழுங்காக வீட்டை காலி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட போய் பேசுங்க, அப்போதான் அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இல்லைத்த, இந்த நேரத்தில் போய் நம்ம அங்கே பேசுறது சரியாக வராது, நம்ம அங்கே வேணாம் யாருமே வர வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம், திரும்ப அங்கே போகிறதா அப்படின்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லுவாங்க. இல்லை தம்பி நீங்கள் போய் பேசுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் குமரனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட போய் பேசுகிறாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட வீட்டுக்கு போயிட்டு விஜயோட தாத்தா கிட்ட இந்த மாதிரி உங்கள் பேரை ஏன் இப்படி பண்ணுறாங்க, நாங்கள் தான் வந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு காலி பண்ணி போயிட்டோம்ல, அப்போ கூட எங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களா, பக்கத்துலேயே வந்து வீடு குடி பார்த்து அவரும் வந்திருக்காரு, நாங்கள் எப்படி தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து தாத்தா கிட்டே கேட்குறாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ப்பா, விஜய் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் பண்ணுறான், விஜய் மேலே வந்து ஒரு நியாயம் இருக்குது, அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். காவேரிக்காக அவன் வெண்ணிலாவையே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு வந்துட்டான், இவ்வளோ விஷயத்த வந்து யாருக்காக பண்ணுறான், காவேரிக்காக தான் பண்ணுறான், காவேரி மேலே பாசம் எல்லாமே இவ்வளோ விஷயத்தையும் விஜய் வந்து பண்ணிகிட்டு இருக்கான், அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணாலும் அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடியாக வாழ ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு, அது தெரியாமல் அவங்கள வந்து நீங்கள் பிரித்து வச்சு பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, இப்படியே விட்டால் அவங்க 2 பேரும் ஒரு வாழ்க்கையே வீணாயிரும், அதனால தான் விஜய் வந்து அவன் போக்குக்கு பண்ணட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன், நீங்களும் தயவு செய்து இதை தலையிடாதீங்க, நம்ம வந்து புருஷன் முன்னாடி தகராறில் தலையிட்டா அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. அவங்க வந்து எப்படியாவது அவங்க அம்மாவுக்கு புரிய வச்சு அவங்க சேர்ந்துட்டோம், ஆனால் நீங்கள் வந்து தயவு செய்து இந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட தாத்தா வந்து சொல்கிறாரு. குமரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, கங்கா சொன்னது சரிதான், இந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமரன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புறாரு. வந்து குமரன் அமைதியாக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விஜய் வந்து குமரன் கிட்ட பேசியிருப்பாரு, அதனால இந்த குமரனுக்கு வந்து அவங்க மேட்டரில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்கும். விஜய் காவேரி விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்து நம்ம அவசரப்பட்டு அவங்க 2 பேரும் தப்பாக நினச்சிட்ருக்கோம், காவேரியும் விஜய் மேலே வந்து லவ் இருக்க மாதிரி தான் நடந்துக்கிறான், விஜயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் காவேரியை வந்து தேடி வந்திருக்காரு, அப்படி இருக்கப்ப நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு குமரன் மனசுலையும் ஓடிட்டுருக்கு. அதனால தான் குமரன் வந்து தாத்தா கிட்ட வேறு எதுவுமே ஹார்ஷாக பேசாமல் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட குமரன் போய் பேசின விஷயம் தெரிஞ்சு திரும்ப பார்த்தீங்கன்னா காவேரி வெளியே போயிட்டுருக்கப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட வந்துட்டு என்ன குமரன் இந்த மாதிரி எங்கள் தாத்தா கிட்ட போய் பேசியிருக்காரு, இந்த மாதிரி நான் வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன், என்ன சொன்னாலும் நான் வந்து இந்த வீட்டை காலி பண்ணணும்னு மட்டும் நினைக்க வேணான்னு சொல்லு, உன்னை விட்டு நான் இனிமேல் எங்கேயும் போகிறதா இல்லை, உன்னை பார்க்காம பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது காவேரி, எப்படியாவது நான் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் புரிய வச்சு உன்னை கூடிய சீக்கிரம் என் கூட நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், இது எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பண்ண மாதிரியே காவேரி கிட்டேயும் விஜய் வந்து சத்தியம் பண்ணுவார். காவேரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னல் ஆகி விஜயை வந்து பார்ப்பாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்தில் அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாமல் விஜய்கிட்ட ஒன்றுமே பேசவும் முடியாமல் அவங்க அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை நினச்சி அங்கேருந்து போகிறாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா எப்படியாவது காவேரி அவர் கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அந்த மாதிரி தான் விஜயும் வந்து நடந்துக்கிறாரு. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.